Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmadullahi al-azim wa nusalli wa nusallimu ala rasulil karim wa ala alihi wa ashabihi sabiqina linahjihil qawim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Amma ba'd. فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. وقال النبي صلى الله عليه وسلم: فقيه أشد على الشيطان من 1000 عابد، أو كما قال عليه الصلاة والسلام. Subhanallah Nabi Mustafa Rasulullah Nabi Karim. கேட்கக்கூடிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, இன்றைய தினம் சனது வாங்குவதற்காக காத்திருக்கக்கூடிய உபஜவாக்களே, அவர்களின் பெற்றோர்களே, குடும்பத்தாரிகளே, வருகை தந்திருக்கும் சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு அற்புதமான வாய்ப்பினை நமக்கு வழங்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நாம் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். உலகத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் தீனின் தொடர்போடு வாழ்வதில்லை, குர்ஆனையும் ஹதீஸையும் கற்கக்கூடியவர்களாக இருப்பதில்லை. ஆனால் அவன் தேர்ந்தெடுத்த நன்மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருளி இருக்கிறான் என்று நினைக்கும் பொழுது நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மார்க்க ஞானம் என்பது அதை தேடுவது ஒவ்வொருவரின் மீதும் கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த மார்க்க ஞானத்தை கற்பது, அதை கற்றுக் கொடுப்பது, அதன் தொடர்புடன் வாழ்வது என்பது அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். அந்த அடிப்படையில் நமது மனாருல் இஸ்லாம் மகளிர் அரபிக் கல்லூரி மிகச்சிறப்பாக இந்த பகுதியில் நடைபெற்று பல வழிகாக்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை உருவாக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்படிப்பட்ட இந்த மதரசாவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் எனும் பொழுது நாம் இந்த மதரசாவை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: ஃபகீஹுன் அஷத்து அலா ஷைத்தானி மின் 1000 ஆபிதி. 1000 வணக்கசாலிகளை விட தொழக்கூடியவனாக, நோன்பு நோட்பவனாக, இன்னபிற வழக்கங்களை செய்பவனாக 1000 பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்திலே சரியான மார்க்க ஞானம் இல்லை. அப்படிப்பட்டவர்களை கெடுப்பது ஷைத்தானுக்கு மிக இலேசு. ஒரு மார்க்கத்தை அறிந்த மார்க்க ஞானம் மிக்கவரை கெடுப்பதை விட மார்க்க ஞானத்தை பெற்ற ஒருவரை கெடுப்பது ஞானமற்ற 1000 பேரை கெடுப்பதை விட ஷைத்தானுக்கு கஷ்டம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் இந்த மார்க்க ஞானம் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. இதை நாம் கற்கும் பொழுது அல்லாஹ்வின் உதவி கிடைக்கிறது, அல்லாஹ்வின் பாதுகாப்பு கிடைக்கிறது, மலக்குமார்களின் உதவி கிடைக்கிறது. ஷைத்தானுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை நாம் கொடுக்கிறோம். நம்மை கெடுப்பது என்பது ஷைத்தானுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக மாறிவிடுகிறது என்பதை உணர்ந்து இந்த மார்க்க கல்வியில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே இந்த மதரசா நடைபெறுகிறது என்றால் இந்த மதரசாவை நல்ல முறையில் பயன்படுத்தி நல்ல உலமாக்களை நாம் உருவாக்க வேண்டும், நல்ல முபல்லிகாக்கள் உருவாக வேண்டும். ஒரு பெண்மணி தீனின் உணர்வு உள்ளவர்களாக, தீனின் சிந்தனை மிக்கவர்களாக மாறிவிட்டால் அது அந்த பெண்ணோடு நின்று விடுவதில்லை, அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் வரும். அவர்கள் மூலமாக அவர்களின் கணவர்களுக்கு வரும், அவர்களின் பிள்ளைகளுக்கு வரும். குடும்பத்தார்களை எல்லாம் தீனின் பக்கம் வாழ செய்ய முடியும். குடும்பத்தில் பல உலமாக்களை உருவாக்கக்கூடியவர்களாக பெண்கள் மாற முடியும். இமாம்களுடைய இறைநேசர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பிரட்டி பாருங்கள். அத்தனை இறைநேசர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் பெண்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது.
இமாமுனா குருநாதர் குத்புல் அக்தாப் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். சிறிய வயதிலே சஃபர் போறாங்க, இல்மை தேடி செல்கிறார்கள். நீளமான வரலாறுகளுக்குள் நான் நுழையவில்லை, ஒவ்வொரு இமாம்களின் வாழ்க்கையும் நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். சஃபர் செல்கிறார்கள், தாய் அவர்களிடத்திலே சில பொருட்களை, சில பணங்களை கொடுத்து அனுப்புகிறார்கள். கல்வி கற்பதற்காக செல்லக்கூடிய சிறிய வயது பிள்ளை. எனவே அவர்கள் தேவைக்கு சில பொற்காசுகளை கொடுத்து அதை தவறிவிட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய ஆணையில் அதை கைக்கு கொடுத்து அனுப்பினார்கள். தாய் ஒரு உபதேசமும் சொல்லி அனுப்பினாங்க, எந்த காரணத்தை கொண்டும் பொய் சொல்லக்கூடாது. இது அவர்களை தாய் சொன்ன உபதேசம். எந்த காரணத்தை கொண்டும் பொய் சொல்லாதே, இந்த ஒற்றை வார்த்தையை தன் மனதிலே, தன் பிள்ளையின் மனதிலே பதிய வைத்தார்கள் அந்த தாய். கப்பல் பயணம் செல்லக்கூடிய வழியிலே வழிப்பறிக்க சிலர் வருகிறார்கள், பணத்தை பறிக்க முனைகிறார்கள். இந்த சிறியவரிடத்துல உன்கிட்ட எதுவும் பணம் இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது, ஆமா என்கிட்ட பொற்காசுகள் இருக்குது. எங்கே இருக்குது? என் சட்டையில கைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வழிப்பறி கும்பல் ஆச்சரியப்படுகிறது. நம்மிடத்தில் ஏன் உண்மையை சொல்ல வேண்டும்? அழகான முறையிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய பணம் நாம் கண்டுபிடிக்க முடியாது, ஏன் உண்மையை சொல்ல வேண்டும்? அந்த பிள்ளையை கூப்பிடுறாங்க, அது கும்பலின் தலைவரிடத்திலே கொண்டு செல்கிறார்கள். தம்பி ஏன் உண்மையை சொன்னாங்க? எங்க உமா சொன்னாங்க பொய் சொல்லாதே என்று சொன்னார்கள். ஆச்சரியப்பட்ட கும்பல் தாயின் சொல்லிற்காக இவ்வளவு பெரிய நிலையிலும் நம்மிடத்திலே பொய் சொல்லாத அந்த பிள்ளை எங்கே? அல்லாஹ்வின் சொல்லிற்கு மீறி இத்தனை காலங்கள் வழிப்பரிசையில் சொல்லிக் கொண்டிருந்த நாம் எங்கே என்று நினைத்த அந்த கும்பல் முழுமையாக அந்த பாவத்திலிருந்து திரும்பி சிறந்த நன்மக்களாக மாறினார்கள் என்பது வரலாறு சொல்லும். இதுதான் பெருங்கள். ஸஹீஹுல் புகாரி என்ற கிரந்தம் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் தொகுக்கப்பட்ட பல கிரந்தங்களிலே முதன்மையாக இருப்பது புகாரி கிரந்தம். அதை தொகுத்தவர்கள் இமாமுனா முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். சிறிய வயதில் அவருக்கு கண் பார்வை இல்லாமல் இருந்தவர்கள். பிள்ளைக்கு கண் பார்வை கிடையாது. தாயார் அல்லாஹ்விடத்திலே அதிகம் துஆ செய்தார்கள். என் பிள்ளை தீனின் சேவைக்காக வர வேண்டும், என் பிள்ளை தீனின் சேவகர்களாக வர வேண்டும். எனவே யா ரப்பே என்னுடைய பிள்ளைக்கு கண் பார்வை கொடு என்று துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். வரலாறு பேசும். ஒரு நாள் இரவிலே கனவு காண்கிறார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தாயார் கனவுல சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அந்த தாயை பார்த்து சொன்னார்கள், கத் ரத்தல்லாஹு பஸர இப்னகி, அருமை தாயே உன் பிள்ளையுடைய பார்வையை அல்லாஹ் திருப்பி கொடுத்தாங்க. அருமை தாயே உன் பிள்ளையின் பார்வையை அல்லாஹ் திருப்பி கொடுத்து விட்டான். ஏன் தெரியுமா? பிகஸ்ரதி துஆஇகி, உங்களின் அதிகமான துஆவின் காரணத்தினால் என்றார்கள். காலையில் விழித்து பார்க்கிறாங்க, பிள்ளை கண் பார்வையோடு இருக்கிறது. அந்த பிள்ளை செய்த சேவை தான் இன்று ஸஹீஹுல் புகாரி கிரந்தம் நம் இடத்திலே இருக்கிறது. இப்படி எத்தனையோ வரலாறுகள். ஃபுதைல் இப்னு இயாத் என்று ஒரு பெரிய மகான், ஃபுதைல் இப்னு இயாத் ஒரு மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய வரலாற்றிற்கு சொந்தக்காரர் ஃபுதைல் இப்னு இயாத். ஃபுதைல் இப்னு இயாத் ஆரம்பத்தில் திருடராக இருந்தவர்கள் தான். பல இடங்களில் திருட்டு வேலைகளை செஞ்சாங்க. ஒரு நேரம் ஒரு வீட்டிலே திருடுவதற்காக அந்த வீட்டிற்கு மேலே ஏறுகிறார்கள். ஃபுதைல் இப்னு இயாத் சொல்வார்கள், அவங்களே சொல்லுவாங்க, எந்த அளவிற்கு நான் திருடனாக இருந்தேன் என்றால், ஒரு பாதையில் நான் திருடுகிறேன் என்று தெரிந்தால் மக்கள் அந்த பாதைக்கு வர பயப்படுவார்கள். அந்த பாதையில் போவேன் ஃபுதைல் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர் ஒரு வீட்டில் போய் திருடுறதுக்காக வீட்டுக்கு மேலே ஏறுறாங்க. அந்த வீட்டிற்குள்ளே இருந்த ஒரு பெண்மணி குர்ஆனில் ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நேரம் வரவில்லையா? ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நேரம் அவர்களுக்கு வரவில்லையா என்ற ஓதக்கூடிய சப்தத்தை கேட்ட ஃபுதைல் அதன்று விடுகிறார்கள். நான் இத்தனை காலங்கள் அச்சமின்றி இருக்கிறேனா? அந்த ஓதுவதை ஃபுதைலை மாற்றியது. மிக பெரும் இறைநேசராக மாறினார்கள். இறைநேசர்களின் பட்டியலில் மிக பெரும் இடத்தை பிடித்தார்கள். இமாமுனா ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் என்றால் அத்தனை வரலாற்றிற்கு பின்னாலும் பெண்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது.
எனவே எனது அருமை சகோதரியே, இன்று நீங்கள் மார்க்க கல்வியை கற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த கல்வி உங்களோடு நின்றுவிடக்கூடியதல்ல. இந்த கல்வி உங்களோடு நின்றுவிடக்கூடியதல்ல. இந்த கல்வி சமுதாயத்திற்கு செல்ல வேண்டும், மக்களுக்கு பயனளிக்க வேண்டும். இமாம் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், மக்களிலே அல்லாஹ்விடத்திலே மிக உயர்வானவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே மக்கள் ரொம்ப உயர்வான இடத்தை பிடித்தவர்கள் யார் தெரியுமா? மன், எந்த மனிதர் அல்லாஹ்விற்கும் மக்களுக்கும் இடையில் இருக்கிறார்களோ அவர்கள் என்றார்கள். பைனல்லாஹி வ பைன இபாதி, அல்லாஹ்வுக்கும் மக்களுக்கும் மத்தியில் இருப்பவர் என்றார்கள். கேட்டாங்க, அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது சொன்னார்கள், முதலில் அம்பியாக்கள், நபிமார்கள், அல் அம்பியா. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் வசனத்தை பெற்று, அல்லாஹ்விடத்திலிருந்து கல்வியை பெற்று, மார்க்க சட்டங்களை பெற்று அதை மக்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் நபிமார்கள். எனவே அல்லாஹ்விற்கும் மக்களுக்கும் மத்தியில் பாலமாக இருந்து ரப்பிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று மக்களுக்கு கொடுத்து மக்களை ரப்போடு தொடர்பு படுத்தக்கூடியவர்கள் நபிமார்கள். எனவே அவர்கள் சிறந்தவர்கள். ஒல் உலமா, அதே பணியை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் ஆலிம்கள், மார்க்க ஞானத்தை பெற்றவர்கள். எனவே அவர்கள் மக்களிலே மிகச் சிறந்தவர்கள் என்றார்கள். எனவே நாம் ஞானத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் நம்முடைய ஞானம் முதலில் நமக்கு பயனளிக்க வேண்டும். நம்முடைய ஞானம் முதலில் நமக்கு பயனளிக்க வேண்டும், பிறகு பிற மக்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பெற்ற ஞானத்தை பெற்று நமக்குள் வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, அது இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பயன்களை கொடுக்க வேண்டும். சையதுனா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்வார்கள், நஃப்ஸக அவ்வலா. மக்களை பார்த்து சொல்வாங்க, முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், உங்களுக்கு நீங்களே உபதேசம் செய்து கொள்ளுங்கள். பிறருக்கு உபதேசம் செய்ய வேண்டும், பிறருக்கு நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும், பிறரை நல்வழிப்படுத்த வேண்டும். அதற்கு முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது, நமக்கு நாம் உபதேசம் செய்து நம் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். சும்மவே நஃப்ஸகைரி, பிறகு மற்றவர்களுக்கும் உபதேசம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் திருந்தாமல் பிறரை திருத்த முடியாது, நம் வாழ்க்கையில் மாற்றம் வராமல் பிறரை மாற்ற முடியாது. இமாம் முஹித்தீன் அப்துல் காதிர் ரஹ்மஹுல்லாஹ் தொடர்ந்து சொல்வார்கள், எப்படி தெரியுமா? ஒரு மனிதர் கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார், நடுக்கடல்ல ஒரு ஆள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பிறரை கரை சேர்க்க முடியுமா? அவர் பிறரை கரை சேர்க்க முடியுமா? முடியாதல்லவா? முதலில் அவர் கரைக்கு வந்தால் தான் பிறரை கரை சேர்க்க முடியும். கண் பார்வை இல்லாதவன் பிறருக்கு வழிகாட்ட முடியாதல்லவா? எனவே முதலில் உங்களை திருத்திக் கொண்டு பிறகு பிறரையும் திருத்துங்கள் என்று இமாமனா குருநாதர் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்வார்கள். எனவே நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் கற்ற ஒவ்வொரு கல்வியும் நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும், அது பிறருக்கும் சென்று சேர வேண்டும். நம்முடைய பகுதிகளில் பல ஆலிம்களும் ஆலிமாக்களும் உருவாகுவதற்கு நாம் காரணமாக அமைய வேண்டும். அப்படி அமைந்தால் எத்தனை காலங்கள் அது சொல்லப்படுகிறதோ அத்தனை காலங்களிலும் நமக்கும் நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு மனிதன் மரணித்த பின்னும் 3 செயல்கள் அவனுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மற்ற எல்லாம் முடிஞ்சிடும். 3லே ஒன்று என்னது? இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பிறருக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய கல்வி அவன் விட்டு சென்றால் அந்த கல்வி கியாமத் நாள் வரை அவனுக்கு நன்மை பயந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்களே, அந்த கல்வியை நாம் விட்டு செல்ல வேண்டும். சங்கைக்குரிய மனிதர்களுடைய ஆசைகளை நாங்கள் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம். ஹஜ்ரத் அவர்கள் மிகப்பெரிய கல்வியை விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் விட்டு சென்ற கல்விதான் இன்று எங்களுக்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது. எங்களை கொண்டு இன்னும் எத்தனை பேர்களுக்கு பயன் தருமோ, காலம் காலத்திற்கும் அந்த நன்மை ஹஜ்ரத்திற்கு சென்று சேர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை வெண்முகளை, எத்தனை ஞானங்களை அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் என்பதை சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர். ஆனால் அவர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பதை நினைக்கும் பொழுது, உண்மையில் நினைக்கும் பொழுதெல்லாம் கண்கள் தண்ணீரை சிந்துகிறது. எங்களுக்கு எந்த தேவை ஏற்பட்டாலும், எந்த சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் ஹஸரத் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்டு தெளிவு பெறுவோம் என்பதையும் தாண்டி என்னோடு மிகுந்த அன்பு மிக்கவர்களாக இருந்தார்கள். அவங்களே எனக்கு போன் அடித்து நிறைய விஷயங்களை சொல்லி தருவாங்க. இதுதான் ஒரு ஆலயத்தில் இருக்க வேண்டிய செய்தி. அவர்கள் தாங்கள் ஏதாவது புதிதான ஒரு ஆய்வு, ஹஸரத் இல்மினுடைய தேட்டத்திலேயே இருப்பாங்க, பல சிந்தனைகள் உருவாகும். அவங்களே போன் அடிச்சு ஒரு செய்தி என்று சொல்லுவாங்க. ஒரு நாள் போன் அடிச்சு ஒரே செய்தியை நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு நாள் போன் அடிச்சாங்க, கஷ்டமானா ஜவுஜத் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இருக்காங்க சொல்லுங்க.
மனைவிக்கு குரான்ல என்னென்ன வார்த்தையெல்லாம் வருது சொல்லுங்களேன் அப்படின்னா நான் சொன்னேன், ஜௌஜத் வருது, இம்ரஅத்துன்னு வருது, ஷாஹிபத்துன்னு வருது. இது பேசிக்கிட்டோம். இதில் எது ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தையாக தெரியுதுன்னு கேட்டாங்க. தெரியல. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தன்னோடு சேர்த்து பேசுறதுக்குலாம் சாஹிபத்தை தான் சொல்கிறாங்க. அப்படின்னா மற்ற கதை சாஹிபத்துன்னு வளதா, தன்னோடு அல்லாஹ் சேர்த்து பேசும்போது சாஹிபத்துங்கிற வார்த்தையை தான் மனைவிக்கு பயன்படுத்துகிறான். அது ஒரு வித்தியாசமான வார்த்தை தான். என்ன அப்படின்னாங்க ஹசரத், இதே சொல்வதற்கு போன். அப்படிப்பட்ட ஹசரத் மாதிரி நாம் இறந்திருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு அவருக்கு உயர்வான பதவியை கொடுப்பாங்க. நம்முடைய இடத்திலும் அல்லாஹ் விஸ்திரத்தை தருவாராக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.